யார் சொல்றாங்களோ தெரியல, இல்ல யார் தூண்டி விடுறாங்களோ தெரியல. காங்கிரஸ் கட்சியோட தரவு ஆய்வு பிரிவோட தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாடு பத்தியும் திமுக கூட்டணி பத்தியும் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் வித்தியாசமா இருக்கு, விறுவிறுப்பாவும் இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி இது மூலமா பூடகமா எதையோ சொல்ல வராரு அப்படிங்கறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை கேட்கிறது தவறு கிடையாது, அது அவங்களோட உரிமை. காங்கிரஸ் கட்சிக்கு சுயமரியாதை முக்கியம். கட்சியை பலப்படுத்த தொண்டர்கள் உறுதியா இருக்காங்க. எங்க கிட்ட என்ன, எங்க உரிமை என்ன அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றாரு பிரவீன் சக்கரவர்த்தி. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல ஒரு அடித்தளம் இருக்கு. காங்கிரஸ் இல்லனா என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல 125 தொகுதிகள்ல காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றாரு. விஜய் பெரிய அரசியல் சக்தியா உருவெடுக்கிறாரு. தாவேகாவுக்கு மட்டும்தான் பணம் வாங்காம மக்கள் கூட்டம் கூடுது. 6 மாசத்துல என்ன வேணும்னாலும் நடக்கலாம். இதுவும் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய கருத்து தான். இந்தியாவில் 60% இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனா சாதி வேறுபாடு இருக்கே. தெலுங்கானாவில் 3.5 கோடி மக்கள் கிட்ட 80 கேள்விகள் கேட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கு. அங்க 242 சாதிகள் இருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற நிலம் காரணம் இல்ல, கல்விதான் காரணம். தனியார் பள்ளி, ஆங்கில கல்விதான் தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்துது. இப்படியும் கூட பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லி இருக்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்ப திமுக அரசு ஏற்க மறுக்குது அப்படின்னும் போகிற போக்குல ஒரு குத்து இருக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. திமுக கூட்டணிக்குள்ள விக்கலை ஏற்படுத்தணும் அப்படின்னே பிரவீன் சக்கரவர்த்தி வேலை செய்யறாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை இந்த கருத்துக்கள் எழுப்புது.